கைஸ், எண்ணம் போல் வாழ்க்கை, நம் எண்ணங்களை மாற்றினா லைஃபே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல கேட்டிருக்கோம், நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். பட் ஆனால் அது அவ்வளோ சுலபமாக ஒரு 10 நிமிஷம் நம்ம மெடிடேஷன் உட்காரும் போதே நம்ம என்ன மெடிடேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் நம்ம நிறைய பேர் தாட்ஸ் வேவரிங் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒரு மேரத்தான் ஓடணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு பாடியை நல்லா ஃபிட் பண்ணுவோம், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம், பாடிக்கு நல்ல ட்ரைனிங் கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் அந்த மேரத்தான் போவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பிரெயின், நம்மளுடைய மைண்டு, தாட்ஸ் எல்லாம் மாற்றணுன்னா அதுக்கு நம்ம பிரெயினுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், மைண்டுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லிட்டு டேரியஸ் ஃபாரக்ஸ் அப்படின்ற ஒரு ஆத்தர் ஒரு சின்ன எளிமையான ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஆத்தருடைய ஆல்ரெடி ஒரு புக்கை நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம், டூ இட் டுடே அப்படின்னு சொல்லிட்டு. இது அவருடைய 2வது புக்கு. ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 31 சாப்டர் இருக்குது. பட் 31மே எல்லாம் ஒன் பேஜ், மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் உட்காந்தா இந்த புக்கை ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த புக்கில் அவர் திங்கிங் பற்றி என்ன சொல்கிறாரு, என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நம்மளுடைய தாட்ஸை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ப்ரொடக்டிவாக, பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அவர் நிறைய பேர்கிட்ட பார்த்து கற்றுக்கினது அதெல்லாம் எடுத்து கம்பைல் பண்ணி ஒரு புக்கு எழுதியிருக்காரு. ஸோ அப்படி என்ன யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு நாளில் யோசிக்கிற தாட்ஸில் 99% ஆஃப் தாட்ஸ் யூஸ்லெஸ் தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று நம்ம எப்பயோ நடந்ததை நினச்சி யோசிச்சுட்ருப்போம், இல்லை இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து யோசிச்சுட்ருப்போம். அதெல்லாம் நடக்கவே நடக்காத விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம பிஸ்னஸ் எப்படி முன்னுக்கு கொண்டு வரணுன்ற தாட்ஸை விட, ஐயோ அது லாஸ் ஆனால் என்ன பண்ணுறது, ஐயோ இவங்க பேமெண்ட் கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் தான் நம்ம அதிகமாக திங்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்கிறார். இன்னொரு காமனாக நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அப்படியே குயிக்காக டிசிஷன் எடுக்கணும், குயிக்காக திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நினைப்போம்ப்பா அவன் என்ன ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுறான், என்ன ஃபாஸ்ட்டாக சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆக்சுவலாக ஆத்தர் சொல்கிறது அது ரொம்ப தப்பான விஷயம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டைம் எடுத்துகிட்டு திங்க் பண்ணி யோசிச்சுட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தா தான் அதோடைய ஆன்சரோ இல்லை அது நம்ம கொடுக்குற டிசிஷனோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதே மாதிரி நம்ம தாட்ஸ் சில டைம் பார்த்திங்கன்னா உண்மையான ஃபேக்ட்ஸை நம்பி இருக்காது, இமோஷன்ஸ், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்பி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹோட்டல் போனோன்னா, இந்த ஹோட்டல் போய் ஒரு நாள் நல்லா இல்லாதனால அந்த ஹோட்டல், ஐயோ அந்த ஹோட்டல் போனாலே நல்லா இருக்கா சாப்பாடு. ஸோ அந்த அசம்ஷனில் நிறைய வாட்டி நம்ம டிசிஷன் எடுக்கிறோம், நிறைய வாட்டி நம்ம தாட் பேட்டர்ன் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ சயின்டிஸ்ட் கூட பார்த்திங்கன்னா ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த தியரி கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்னலாம் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ நம்ம எல்லோரும் பண்ணுற விஷயம் என்னென்னா, நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டோன்னா, இல்லை அதை கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும், அது தப்பாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை பண்ணுறோம். பட் அந்த மாதிரி இல்லாமல், இல்லை நம்ம தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக யோசித்து முடிவெடுத்தால் இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறார். இந்த மாதிரி தாட் பேட்டர்னை மாற்றி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு அவர் என்னென்ன வழிகள் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்கள், உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வெளியில் போகிறோம், ரொம்ப சில்லுன்னு இருக்குது, இந்த டிசம்பர் ஜான்வரியில் எக்ஸ்ட்ரீமாக கோல்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை நினச்சி ஒன்றும் பண்ண முடியாது, அது நம்மளுடைய கண்ட்ரோலில் இருந்தால். என்னடா இவ்வளோ சில்லுன்னு இருக்குது, ஏன் டெம்பரேச்சர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிகிட்டே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண முடியும், சரி ஓகே நம்ம வெளியில் போகிறோமா, அப்போ 2 நாளாக ஜர்க்கின் போட்டு போகலாம், மூக்குக்கு மாஸ்க் போட்டு போகலாம், அப்புறம் இயர்பட்ஸ்லாம் போட்டு நம்ம கவர் பண்ணிட்டு நம்மளே சேஃப் பண்ணி போகலாம் அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற தாட்ஸ். ஸோ எப்போல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத தாட்ஸை வெளியில் எடுக்கிறோமோ அப்போவே நம்ம தாட் பேட்டர்ன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய வாட்டி நமக்கு வேர்ட்ஸில் நம்மளுடைய டிசிஷன்ஸ் இல்லை தாட்ஸை டப்புன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்களே ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக அதை போட்டு வச்சுருங்க அப்படின்ற. ரொம்ப ஆர்டிஸ்டாலாம் இருக்க வேணான்னு இல்லை, பட் மைண்டில் என்ன தோணுதோ அதை டப்புன்னு ஒரு பிக்சர் ஃபார்மில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்ட்டு நமக்கு ஒரு சிந்தனை நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் எப்போல்லாம் நமக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கோ, ரொம்ப குழப்பமாக இருக்கோ, உட்காந்து ஒரு சின்ன ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ என்ன உங்களுக்கு தோணுதோ அதை எழுதி வைங்க அப்படின்னு சொல்கிறார். அது எழுத உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் கிளாரிட்டி வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ ஆத்தர் கூட இந்த புக்கு எழுதும்போது அவர் 3 இயர்ஸ் பேக்கே இந்த புக்கு எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். பட் அந்த 3 இயர்ஸ் அவர் எழுத அவர் லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நிறையா சேஞ்சஸ் வச்சு தான் இந்த புக்கை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம லைஃப்பில் என்ன தோணுதோ, நம்ம எப்போ குழப்பம் இருக்கோ, டெய்லி என்னென்ன பண்ணுறோமோ அதை ஒரு சின்ன டைரி மாதிரி மெயின்டைன் பண்ணி எழுதிட்டு இருந்தால் நம்மளோட தாட் பேட்டர்னை வந்து அப்படியே இவென்ச்சுவலாக வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, எப்போவுமே வந்து நினச்சதை வந்து நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம எப்படியும் அது என்ன நடந்ததோ அதை மாற்றவும் முடியாது, நம்ம கையிலையும் இல்லை. ஸோ அதை நினச்சே நம்ம பாதி தாட்ஸ் வந்து டெய்லி வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ப்ரெசென்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்யூச்சரில் நம்ம என்னென்ன பண்ணணும், சக்சீட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெசென்ட் மொமெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். பழசு நடந்ததெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஏற கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடந்தால் அது ஏன் நடந்ததுன்னு கொஸ்டின் பண்ணுறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த ப்ராப்ளம் வந்து ஏன் நடந்தது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் அந்த ப்ராப்ளம்லேயே தான் நம்ம உட்காந்துட்டு இருப்போமே தவிர அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த ஒய்ன்ற கொஸ்டினை விட்டுட்டு இதுக்கு என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பாதி ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்ட ஒரு சின்ன ஈஸியான புக் தான் வந்து திங்க் ஸ்ட்ரெயிட். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ப்ராக்டிக்கலாக எழுதின ஒரு புக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, கிளியராக ஒரு திங்கிங்கே இல்லை, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை ட்ரை பண்ணலாம். இன்னும் இன்னொரு புக் ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சைனிங் ஆஃப் இஸ் கோபி பாய்.